அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்திற்காக ஒரு புதுசாக ஒரு சேனல் கலம் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நமக்கு ஒரு சேனல் இருக்குது, சஃபர் வித் அஃபி அப்படின்னு ஒரு விளாகிங் சேனல். அது அது ஒரு சேனல் இருக்குது. இஸ்லாத்துக்காகவே நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி ஆகணும். இஸ்லாத்தை பொதுவாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், அதை பற்றின விஷயங்கள் சொல்லணும். நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்றது ஓரளவு பேசிக்கான இன்ஃபர்மேஷனோட அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய சலுகைகள்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அல் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறுகள் மூலியமா நமக்கு இந்த சுச்சுவேஷனில் என்ன பிரயோஜனம், இதனால் நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கிற விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இப்படி ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கா, இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்று நிறைய மக்களுக்கு புதுசாக இருக்குது. நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு புதுசாக அவங்க உணர்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. சரி, இத்தகைய எல்லா இஸ்லாத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள், அதனுடைய வரலாற்று ரீதியாக நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள், இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு தாவாவாக இந்த சேனல் கொண்டு போகணும். தாவா மட்டும் கிடையாது, இந்த சேனலோட மெயின் நோக்கம் பார்த்தீங்கன்னா அல் குரான் ஹதீஸ். இந்த அல் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், சம்பவங்கள் மூலியமாக நமக்கு என்ன படிப்பினை இருக்கு, ஒரு சம்பவமாக எடுத்து ஒரு நபிமார்களுடைய அந்த சம்பவத்தை எடுத்து அதை ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வரலாற்று ரீதியான செய்திகளை உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். அதன் மூலியமாக என்ன படிப்பினை இருக்கு, இந்த தற்காலத்துல நம்ம அதன் மூலியமாக நமக்கு என்ன படிப்பினை என்றதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம அல் குரானை நம்ம பார்க்க போறோம். அல் குரான் சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபுல்லா டீப்பா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்காக வேண்டிதான் அந்த சேனல். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்கள், இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய மற்ற இதர சட்டத்திட்டங்கள், நிறைய இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு உண்டான பதில்கள், முழுக்க ஒரு இஸ்லாமிய ஒரு சேனலாக இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அல் குரான் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் ஒரு சடங்குக்காக இதை சடங்கு மாரி என்ன பண்றாங்க, இதை ஏதோ ஓதுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஏதோ மந்திரம் ஓதுவது போல ஓதிட்டு அதை தூக்கி ஓரம் வச்சுறத பாக்குறோம். உண்மையிலே அல் குரான் இதுக்கு தான் அருளப்பட்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அல் குரானுடைய மெயின் நோக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அதை நம்ம படிச்சு அதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத விளங்கி பிராக்டிக்கலா இந்த உலகத்துல நாம அதை செயல்படுத்தி ஆகணும். இதுதான் அல் குரான் இறக்கப்பட்டதற்கான மெயின் ஒரு நோக்கம். ஆனா நிறைய மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஓதனா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. ஓதிட்டு அது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்கிறத விளங்குவதற்கு அவங்க தயாராக இல்லை. அது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வெறும் ஓதுவதற்கு நன்மை இருக்குதா, நன்மை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அது மட்டுமே போதுமான நிச்சயமா இல்லை. ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல அதை கொண்டு வரணும். அது என்ன சொல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் என்ன சொல்லுகிறான், என்ன இறைவன் அது நம்மள்கிட்ட பேசுகிறான் என்பதை நாம் விளங்கணும். விளங்கி அதன்படி நாம பிராக்டிக்கலான முறையில் அதை கொண்டு வரணும். மற்ற மக்களுக்கும் அதை எத்தி வைக்கணும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த ஒரு சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு இன்ட்ரோ, ஒரு வீடியோவா கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை நீங்க கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலம் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு பேர் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். இந்த கலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரபிக் வேர்டு. அது கலம் அப்படிங்கிற வேர்டுக்கு நிறைய உள்ளார்ந்த ஒரு கருத்துக்கள் இருக்கு. கலம் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற இந்த நேமுக்கு இந்த வேர்டை பத்தி பார்த்துருவோமே. இந்த கலம் அப்படிங்கிற டைரக்ட் ஒரு கிராமட்டிக்கல் ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா அரபிக்ல கலம்னா எழுதுகோல் அப்படின்னு அர்த்தம். எழுதுவதற்கான யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த கலம் அப்படிங்கிற வார்த்தையின் பேர்ல தான் அழைப்பாங்க. கலம் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா ஒரு சத்தியத்தின் பால் வழிகாட்டக்கூடிய ஒரு எழுதுகோல், சத்தியத்தின் பால் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இந்த வார்த்தைகள்ல இந்த நேம்ல இருக்கு. அதனால தான் நமக்கு இந்த நேம் வச்சிருக்கிறோம். கலம் ஆஃப் ட்ரூத்னா ஒரு நேர் வழியின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி, ஒரு எழுதுகோல், ஒரு சத்தியத்தின் பாதையில மக்களை வழிநடத்தக்கூடிய வழிநடத்து ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இந்த கலம் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு இந்த நேம் வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து உங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு வீடியோக்கள் போடலாமல் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் முக்கியம். இதை ஒரு இன்ட்ரோவாக கொடுக்கலான்னு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.